அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கன்சென்சஸ் இதெல்லாம் காங்கிரஸுக்கு தேவைன்றது நினைக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு நாளும் எந்த மாநில கட்சியும் இது மாதிரி துரோகம் செய்யணும்னு நினைத்தது கிடையாது. அந்த நேரம் அந்த சூழ்நிலையில சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கடத்த தள்ளப்பட்டுரும். அதை வச்சுட்டு நீ திரும்பி பேச வேண்டாம். தமிழ்நாட்டுல செட் பண்ற ஒரு நரேட்டிவ் இந்தியா கூட்டணி பலமா இருக்கு. இந்தியா கூட்டணியில இல்லாத ஒரே கட்சி திமுக மட்டும்தான். மத்தபடி எந்த கட்சியுமே திமுக வெட்டி வெளியில, அது இந்தியா கூட்டணி வெளியில போல. இன்னும் தெளிவா இருக்கீங்களா? பாஜக திமுகவை அணுகுகிறது, நெருங்குகிறது, அவர்களுக்கு ஆசை வரத்தை காமிக்கிறாங்க. அதாவது இன்னும் 3 வருஷத்துக்கு தாவே காட்சி இருக்காது, எலெக்ஷன் வந்துடும், நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க போயிருங்கன்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையை பாஜக இருக்கிறது. தாவேக்கா அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்க போறாருன்றதுலாம் இல்ல, அவர் பாஜகவை எதிர்ப்பார். ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு இனியன் ராபர்ட் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மான்சூன் செஷன்ல இப்போ பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் பல பில்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இதுல எதிர்கட்சிகள் ஒற்றுமையா இருக்கணும், அப்போசிஷன்லாம் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா யூனிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாம் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வந்தாங்க. குறிப்பா டிஎம்கே எல்லாம் இதுல ரொம்பவே இணக்கமா போகணுங்கிற மாதிரிலாம் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மான்சூன் செஷன்லாம் பார்க்கும்போது நீட் ப்ரொடெஸ்ட்லேயே கூட டிஎம்கே செப்பரேட்டா போராட்டம் பண்ணுது, காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் அவங்க தனியா போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு? இல்ல சார், நான் ஒரு விஷயம் தெளிவா கன்வே பண்ணிக்கிறேன். திமுகவை சார்ந்தவர்களுக்கு காங்கிரஸ் மேல கோபமோ அல்லது வெறுப்போ இருக்கலாம். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அப்படி எதுவும் இல்லைன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கன்சென்சஸ் இதெல்லாம் காங்கிரஸுக்கு தேவைன்றது நினைக்கிறாங்க. அது தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ், கபில் சிபல், பவன் கேரா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே, தலைவர் ராகுல் காந்தி உட்பட எல்லாருக்குமே திமுகவுடைய ஐடியாலஜிக்கல் அந்த நெக்சஸ் பிளஸ் அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தேவைன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அன்பார்ச்சுனேட்லி அல்லது ஃபார்ச்சுனேட்லி தாவேக்கா பெரும்பான்மைக்கு நெருக்கத்துல வந்ததுனால கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்கிறதுனால வெறும் ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக தாவேக்காக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அதுல அமைச்சர் 2 வாங்கி இருக்கிறோம், கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அது வேற டிபேட், அப்புறமா பேசலாம். ஆனா திமுகவை நாங்கள் எதிரி கட்சியாக பார்க்கல. அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தெளிவுபடுத்திருச்சு. அதுல வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல சட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக காங்கிரஸோடு திமுக நிற்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது. ஆனா அவங்க நிலைப்பாடு எனக்கு தெரியல. அவங்க வெளியிடப்பு செய்ய போறாங்களா அல்லது அவங்க அந்த சட்டங்களுக்கு, மசோதாக்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க போறாங்களான்றது அது அவங்களுடைய ஐடியாலஜியை அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா நாங்க ஐடியாலஜிக்கலி இருக்கின்ற எல்லா மாநில கட்சிகளும் திமுக ஒரு முக்கியமான கட்சின்றத அந்த மையப்புள்ளியில தான் நாங்க அவங்க அழைச்சிருக்கிறோம். அது அவங்க நிராகரிப்பதும் ஆதரிப்பதும் ஏற்பதும் அது அவங்க கட்சியுடைய நிலைப்பாடு. இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு காங்கிரசினுடைய சில தவறான அணுகுமுறையினாலதான் இப்படி நம்ம அப்போசிஷன் யூனிட்டி சீர்குலைஞ்சு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலா இருக்கு இல்லையா? அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப குறிப்பா இப்ப திமுக உட்பட அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பிராந்திய கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம், எங்களோட மாரல் சப்போர்ட் கொடுப்போம், ஆனா காங்கிரஸ் இருக்கக்கூடிய சபையில் நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க போனதனுடைய காரணம் காங்கிரஸனுடைய செயல்பாடுகள் தானே? இல்ல சார், அதுதான் எனக்கு புரியல. அப்படி காங்கிரஸ் என்ன பண்ணிருச்சு எனக்கும் தெரியல. தாவேக்கா 108 சீட் வந்துருச்சு, சிறிய நம்பர், அந்த நம்பருக்கு ஆதரவு வச்சா ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும். அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பா? அது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, அது கவர்னர் ஆட்சி வராம தடுக்குதுன்னா அது நாங்க பண்ணிட்டோம், அவ்வளவுதான். நீங்க திருப்பி திருப்பி எங்களை துரோகிகள் அது இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை ஏன் நீங்க எங்களை ஸ்டாம்ப் பண்றீங்கன்னா எனக்கு புரியல. தலைவர் ராகுல் காந்தி துரோகின்னு சொல்ற திமுக சார் நிறைய பேர் சோசியல் மீடியா எழுதிருக்காங்க, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி துரோகின்னு சொல்றது. அவர் என்னைக்குமே உங்களுடைய பார்த்தது இல்லைங்க. அவர் என்னைக்குமே திமுக நண்பர்களுடைய பார்த்தது கிடையாது. நீங்க தான் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அப்படி எதிரியா பார்த்திருந்தா ஒரு வாழ்த்து சொல்லிருக்க மாட்டார், முன்னாள் முதலமைச்சரோட பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருக்க மாட்டார். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஐடியாலஜிக்கெல்லாம் வருவாங்க அப்படின்றது எங்க நம்பிக்கை. பாராளுமன்றத்துல பாஜகவை எதிர்த்து வாக்களிப்பாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. பார்க்கலாம். ஆனா சார் அது பர்த்டே விஷயத்துல கூட அவர் பிரதர்னு சொல்லி எப்பவுமே சென்டிமெண்டா பேசிப்பாங்க. ஆனா அது கூட அவங்க மென்ஷன் பண்ணல. இப்படி ராகுல் காந்தி அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து பிரச்சாரத்துல எல்லாம் கூட ஈடுபடுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது.
அது கூட அந்த இதுல நடக்கல. இப்படி தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, நாடாளுமன்ற தேர்தல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இருக்கு, ஒரு ஒத்துழைப்போடு ஒரு நல்லிணக்கத்தை கடைபிடித்து நல்ல கூடுதல் சீட்டை கொடுத்து உங்களை எம்பி ஆக்கிடுறாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா உங்களுடைய வேலையை காமிச்சிடுறீங்க. ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் வந்து காலி பண்ணிட்டு அடுத்து எல்லா தோத்துட்டு கடைசியா நம்ம நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாரும் நம்ம காலில் வந்து சரண்டர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோடய நீங்க வந்து அணுகிட்டு இருக்கீங்க. அதனுடைய எதிரொலி தான் இந்த ஒரு விரிசல் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இல்ல சார், அது உங்களுடைய ஊகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது சார். காங்கிரஸ் வந்து பல மாநிலங்கள்ல கூட்டணியை வெற்றி பெற வச்சிருக்கிறது. இப்ப நீங்க ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்கிற மாநில கட்சியில கூட்டணி இருக்கு. காஷ்மீர்ல நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியில கூட்டணி இருக்கு. இந்த எல்லா கூட்டணிகளும் சக்சஸ்ஃபுல் அலையன்சஸ் தான். நீங்க சொல்றபடி வந்து காங்கிரஸ் எந்த பார்ட்டியும் டிச் பண்ணதில்லை. ஏன் சிவசேனா கூட பெரிய ஒரு கூட்டணி தான் உருவாக்குச்சு மகாராஷ்டிரால. அது வலதுசாரி கட்சியா இருந்த சிவசேனாவை இடதுசாரி கட்சியாக மாத்தியது காங்கிரஸ். பெரிய மெகா கூட்டணி உருவாக்கு. அதனால இதெல்லாம் வந்து சும்மா வந்து நீங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சுப்பீங்க. பீகார்ல பாருங்க, தமிழ்நாட்டுல பாருங்க, அடுத்து யூபியில பாருங்க அப்படின்னு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு திருப்பி அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் ஒரு நாளும் எந்த மாநில கட்சியும் இது மாதிரி துரோகம் செய்யணும்னு நினைத்தது கிடையாது. அந்த நேரம் அந்த சூழ்நிலையில சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கடத்தை தள்ளப்பட்டிருக்கும். அதை வச்சுட்டு நீங்க திரும்பி பேச வேண்டாம்ன்றதான் பாயிண்ட். ஐடியாலஜிக்கலி நம்ம என்னவா இருக்கணும்ன்றது ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க மோடி ஆதரிக்கிறீங்களா இல்லையன்றதான் எங்க பிரச்சனை. வேற ஒண்ணுமே இங்க பிரச்சனையே இல்லை. வேற இங்க டிபேட் இல்லைங்க. அந்த பக்கமா இந்த பக்கமான்றதான். நீங்க நடுவில் இருக்க முடியாதீங்க. நடுவில் இருக்கவே முடியாது நீங்க. ஏன்னா 38% மோடி ஓட்டு வாங்கியிருக்காரு. இந்த பக்கத்துல 62% இருக்கு. இந்த 62% ஒருங்கிணைக்கணும்ன்றதான் காங்கிரஸுடைய நோக்கம். அதான் இந்தியா கூட்டணி. அது ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் மோடியை வீழ்த்த முடியும். இதுக்கு மேல உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா சார் சில உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. இப்ப அந்த உத்தவ் தாக்கரே வந்து நாங்க ஒரு தீவிர வலதுசாரியா இருந்தவரை நாங்க ஒரு செக்யூலர் பார்ட்டியா மாத்திருக்கோன்ற அளவுக்கு சொன்னீங்க. அவங்களுடைய எம்பிக்களையும் வந்து சூறையாடக்கூடிய தன்மைகளை பாக்குறோம். சரத்பவார் அவர்கள் இப்ப இன்னைக்கு என்டிஏவுக்கு போக போறாருங்கிற அளவுக்கு வந்து பேசப்படுது. பிரதமர் மோடியை பார்த்துட்டாரு. இப்படி இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு ஒரு யூனிட் இந்தியா கூட்டணி முதல்ல இருக்கான்ங்கிற மாதிரியே ஒரு கேள்விக்குறியா இருக்க உங்க இன்டாக்டா இருக்க. அது வந்து தமிழ்நாட்டுல செட் பண்ற ஒரு நரேட்டிவ். இந்தியா கூட்டணி பலமா இருக்கு. இந்தியா கூட்டணியில இல்லாத ஒரே கட்சி திமுக மட்டும்தான். மத்தபடி எந்த கட்சியுமே திமுக வெட்டி வெளியில அது இந்தியா கூட்டணி வெளியில போல. இன்னும் தெளிவா இருக்கீங்களா? இதுல நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கீங்களா சார்? சார் 100%. ஆனா பா சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்தியா கூட்டணியில மீட்டிங்ல கலந்து கொள்ளல, ஆனால் என்னுடைய செவிக்கு வரவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்தியா கூட்டணியை விட்டே வெளியேறி விட்டது அப்படின்னு சொல்லி திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் குறிப்பிட்ட இந்த வார்த்தை. இதை நம்ம எப்படி பார்க்கிறது? அவங்க இன்னும் டிஎம்கே இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்றாரு இந்தியா கூட்டணியில. இல்ல நானும் நம்புறேன் சார். நானும் வந்து கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக நம்புகிறேன். அது ஐடியாலஜிக்கலி திமுக இந்தியா கூட்டணி கூட தான் இருக்குன்றது நாங்க நம்புறோம். ஆனா பிசிக்கலா பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் அவங்க கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ தே ஹவ் குவிட்டட் இட், தே ஹவ் எக்ஸிட்டட் இட்ன்றதான் பிசிக்கலா வெளியிருந்து பாக்குறவங்களுடைய புரிதல். அது நடக்க கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா மற்ற கட்சிகள் இருக்குல்ல, நீங்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோ, ஆர்ஜேடியோ, திரிணாமுல் காங்கிரஸோ இதற்கு முன்னாடி அவங்க என்ன வேணா விளையாடி இருக்கலாம். ஆனா இந்த முறை அவங்க டைட்டனா இருக்கு. இந்தியா கூட்டணி இன்னும் டைட்டனா இருக்கு. மமதா பானர்ஜியுடைய தோல்வி மமதா பானர்ஜியை இந்தியா கூட்டணி நோக்கி அழுத்தமாக நகர்த்தி இருக்கிறது. அதான் இந்தியா கூட்டணி பலவீனம்லாம் இல்ல, பலமா இருக்கிறது. திமுக மட்டும் சில நேரங்களில் அவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. இப்போ இந்த மசோதாக்களை எப்படி எல்லாம் நீங்க முறியடிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் முன்ன எடுக்கிறீங்க? 2/3 டீலிமிட்டேஷனுக்கு வேணும். ஸோ பல மாநில கட்சிகளோட ஃபேக்ஷன்லாம் வந்து இப்போ பிஜேபி வந்து கைப்பற்றிடுச்சு. இன்னும் இப்போ திமுகவுடைய அநேகமா அவங்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப குரூஷுவலா இருக்க போகுது. அதை தாண்டி சொற்ப எண்ணிக்கைகள் தேவைப்படுது. இதை எப்படி நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா காங்கிரஸ் வந்து முன்னெடுக்க போகுது? ஏன்னா பிரதான கட்சிங்கிறதுனால உங்கள் மீது தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. இல்ல, டீலிமிட்டேஷன் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்தியால பாஸ் ஆயிடாது. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியல் சட்டத்தையே திருத்த வேண்டும். அதற்கு 3/2 பங்கு மெஜாரிட்டியை வந்து பாராளுமன்றத்துல ப்ரூவ் பண்ணும். அதற்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கான ஆக்சுவலா இல்லதான் உண்மை. ஆனா பாஜக அது எப்படியாவது சித்து விளையாட்டுகள் மூலமாக எப்படி ஜிஎஸ்டியை பாஸ் பண்ணாங்களோ நடுராத்திரியில ஜூலை 1, 2017 அந்த மாதிரி பாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல அப்கோர்ஸ் நீங்க சொல்றபடி திமுகவுடைய ரோல் ரொம்ப குரூஷியலான ரோல். ஏன்னா அவங்களுடைய அந்த எண்ணிக்கை 23 எம்பி இருக்காங்க பார்லிமெண்ட், ராஜ்யசபால சில மெம்பர் இருக்காங்க. இது என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது இந்த பில். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷனிங், திமுகவுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷனிங், அதனுடைய இன்டெகிரிட்டி,
அவர்கள் பாஜகவை என்னவாக பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் அதில் தெரிந்துவிடும். சார் இப்போ எப்படி இப்போ 2/3 வேணும், அவங்க மாநில கட்சிகள் அப்படி உடைச்சி ஒரு பக்கம் இது பண்ணியிருக்காங்க, ப்ரீ பிளான்டாவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மேலும் சமாஜ்வாதியில அவங்களுமே சில ஒரு 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 குரூப் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு நன்மை பயக்கும் விதத்துல நாங்க வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க. ஸோ கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே மாறி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற அளவுக்கு வந்து பேசப்பட்டு வருது. அப்படி ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அப்படி நீங்க பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் வந்துரும். கட்சி தாவல் சட்டம் அதுல அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துரும் உங்களுக்கு. அதனால அப்படிலாம் நீங்க பார்லிமெண்ட்லாம் நீங்க வந்து ஒரு கட்சி எம்பியா இருந்துகிட்டு நீங்க பாஜக ஓட்டு போட முடியாது. அது தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிற பாஜக கூட்டணியை தங்களுக்கு சாதகப்படி பயன்படுத்த முடியும். சில கட்சிகள் அவங்க நிலைப்பாடு என்ன எடுக்க போறாங்கன்றதான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுடைய முக்கியமான கேள்வியா இருக்க போகுது. மற்றபடி இருக்கிற கட்சியில இருந்து எந்த எம்பி மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் அப்போ அதே போல 2029க்கான ரோட் டு 2029 லோக்சபா எலெக்ஷன் இப்போ டிஎம்கே கிட்ட பல ஆசை வார்த்தைகள் காட்டப்படுகிறது, நெருக்கடிகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி உங்க தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துரும், 3 வருஷத்துல வந்து தேர்தல் வந்துரும், நீங்க 2029 நீங்க 31 வரைக்கும் விஜய் ஆட்சியெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டாம், 29ல தேர்தல் வந்துடலாம்னு சொல்லி ஆட்சியெல்லாம் வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அதெல்லாம் வந்து டிமாண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதை எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க? அந்த இஷ்யூஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜக திமுகவை அணுகுகிறது, நெருங்குகிறது, அவர்களுக்கு ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க. அதாவது இன்னும் 3 வருஷத்துக்கு தாவே காட்சி இருக்காது, எலெக்ஷன் வந்துடும், நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க போயிருங்கன்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையை பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது நிச்சயமா உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக இப்ப நீங்க சொல்றபடி டீலிமிட்டேஷன் பில் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட சட்டங்களை பாஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஹோல்டுக்குமே ஒரு கட்சி தேவைப்படுது. அதிமுக பலவீனமாக இருக்கு. அதனால நிச்சயமா பாஜக இயல்பாகவே திமுகவை அணுகுவாங்க, அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் கார்த்தி சிதம்பரம் சார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒருவேளை திமுக பாஜகவிடம் சென்று விட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை திமுக தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடுங்கிறார். இந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்கன்ற அதுதான் அதுல இருக்க முக்கியமான பாயிண்ட். சோ அவர் வந்து மறைமுகமாக திமுகவை எச்சரிக்கிறார், நீங்கள் தனிமையாக தனித்துவத்தோட தனிமையாக கூட இருந்துருங்க, அது கூட கட்சியை பாதுகாத்துறோம், எந்த காரணத்துக்காக நீங்க பாஜக கிட்ட போனீங்கன்னா உங்க கட்சியினுடைய தனித்தன்மை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுன்றதா கார்த்தி சிதம்பரம் சார் வந்து மறைமுகமா சொல்றாரு. அது திமுக மெசேஜ். எனக்கு இறுதியான ஒரே கேள்வி, இப்ப நம்ம தான் வந்து திமுகவை வந்து வலுக்கட்டாயமா பாஜக பக்கம் நகர்த்துற மாதிரி நம்மளுடைய செயல்களை அமைச்சுக்கிட்டோமாங்கிற கேள்விதான் காங்கிரஸ் மீது வைக்கப்படுது. நீங்க வந்து தெளிவா ஒரு முடிவு வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுக்கே இடம் கொடுத்திருக்க வேண்டாம், பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்று அறியாத காங்கிரஸ் கட்சி ஓடோடி போய் நம்ம ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம் பெற்று ரொம்ப எமோஷனல் பாண்டிங்லாம் நம்ம ஆயிட்டோம். ஆனால் ஒரு பாரம்பரியம் மிக்க ரொம்ப நீண்ட கால ஒரு நண்பனாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ இருக்கோ உங்களுக்கு? இல்ல சார், அப்படி அதான் முதலே சொன்னேன், அப்படிலாம் விட்டுட்டோமேன்ற எந்த விதமான இதுவும் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திமுக இந்தியா கூட்டணி தான் இருக்கிறது என்கிறதை நம்புகிறது. அது ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ், அது மோடி எதிர்ப்பு கூட்டணி, அது அதுல டவுட்டே எங்களுக்கு இல்ல. ரெண்டாவது, தாவேகா அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்க போறார் என்றதெல்லாம் இல்ல, அவர் பாஜகவை எதிர்ப்பார். ஏனால் காங்கிரஸ் ஆதரவில் தான் அந்த ஆட்சி நடக்கிறது. காங்கிரஸ் மட்டுமல்ல, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, அவரால் பாஜகவை எதிர்க்காமல் இருக்க முடியாது, அவர் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு காலத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதால அவரும் எதிர்க்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல, அவரும் தன்னுடைய முடிந்த அளவுக்கு அவங்க வந்து ஈவன் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க பாஜகவோட ஒருங்கிணைந்து செயல்படுவோம், நாங்க பெரியவர்கள்லாம் எதிர்க்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த எதிர்ப்பு நிலைப்பாடுன்றதுல தெளிவாக இருக்காங்க. நேற்று கூட நீட்டுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவா, தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவா ட்வீட் எல்லாம் போடுறாங்க, அறிக்கை எல்லாம் வருது. சோ அது அவங்க ஒரு பேலன்ஸ் தான் கொண்டு போறாங்க. அதனால அவர் பாஜகவை எதிர்க்காமலாம் இருக்க முடியாது, எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அழுத்தம் அப்படி இந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. நிச்சயமா ஒரு மிக நீண்ட உரையாடல், பார்லிமெண்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரமும் அதே போல காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் பற்றியும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எக்ஸ்க்ளூசிவான பல தகவலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், நன்றி.